தமிழ் மாதங்களில் பொதுவாக ஒவ்வொரு மாதத்திற்குமே ஒரு தனிச்சிறப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அதில் ரொம்ப ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த மாதங்களில் ஒன்று தான் இந்த ஆடி மாதம். ஆடி தேடி தான் விதை விதி அப்படின்னு தமிழர்கள் சொல்வது போல இந்த மாதம் வழிபாட்டிற்கும் சரி, இயற்கைக்கும் சரி, விவசாயத்திற்கும் சரி, குடும்ப நலத்திற்கும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மாதமாக இந்த மாதம் இருக்குது. இன்று நம்ம ஆடி மாதத்தோட மகிமையும், இந்த மாதத்தில் ஏன் இறை வழிபாடு ரொம்ப செய்கிறாங்க, ஏன் அம்மன் கோவில்களில் திருவிழாக்கள்லாம் இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பாக நடைபெறுது, இந்த மாதத்தில் என்ன செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது, முக்கியமாக நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் எந்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம், எந்த விஷயங்களை ரொம்ப ஸ்கிப் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களுக்கு ஒரு காரணமாக அமைகிறது. அதாவது பல பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. இதையெல்லாம் எப்படி நம்ம தவிர்க்கிறது அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலை இந்த வீடியோ மூலமாக நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படிங்கிறவங்க கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமையும். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆடி மாதத்தின் மகிமை சொல்லவே முடியாதுங்க. இந்த மாதத்தில் ஏன் இறை வழிபாடானது ரொம்ப அதிகமாக செய்கிறாங்க, ஏன் அம்மன் கோவில்கள்லாம் இவ்வளோ ஒரு சிறப்பான பூஜைகள்லாம் நடக்குது அப்படிங்கிறது நம்ம வீடியோ பார்க்கலாம். ஆடி மாதம் அப்படின்னா முதல்ல என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆடி மாதம் அப்படிங்கிறது தமிழ் ஆண்டோட 4வது மாதம். பொதுவாக ஜூலை நடுப்பகுதி முதல் ஆகஸ்ட் நடுப்பகுதி வரைக்கூடிய இந்த காலகட்டம் தான். இந்த மாதம் தென்மேற்கு பருவமழை பகுதிகளில் பெய்யக்கூடிய ஒரு காலமாகவும் விவசாய பணிகள் தொடங்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கு. சரி, இதில் ஏன் இந்த ஆடி மாதம் மட்டும் அவ்வளோ சிறப்பு? ஆடி மாதம் சக்தி வழிபாட்டிற்கு ரொம்ப முக்கியமான காலமாக பார்க்கப்படுறோம். அதாவது மாரியம்மன், காளியம்மன், அங்காளம்மன், துர்க்கை அம்மன் போன்ற சக்தி தெய்வங்களுக்கு இந்த மாதத்தில் பல இடங்களில் சிறப்பான பூஜைகள், திருவிழாக்கள்லாம் ரொம்ப சிறப்பாக நடைபெறும். இந்த மாதத்தில் மன உறுதி, குடும்ப நலம், ஆரோக்கியம், மழை வளம், விவசாய செழிப்பு இது எல்லாத்திற்காகவுமே மக்கள் இறைவனை வேண்டுவாங்க. சரி, இந்த ஆடி வெள்ளியோட மகிமை, ஆடி மாதத்தில் வரக்கூடிய அந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே பல குடும்பங்களில் சிறப்பாக பார்க்கப்படுறாங்க, வழிபாடு செய்கிறாங்க. அன்று கண்டிப்பாக வீடுகளில் மற்ற நாட்களில் நீங்கள் தினமுமே, அதாவது இந்த ஆடி மாதத்தை தினமுமே வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. அப்படி தினமும் ஏற்ற முடியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஆடி வெள்ளிக்கிழமை நாளில் தீபம் ஏற்றி அம்மனை வழிபட்டு வர குடும்ப நலன், செல்வ வளன், மன அமைதி இது எல்லாத்தையுமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை செய்வது ரொம்ப சிறப்பு. இது எல்லாமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அடுத்ததான் ஆடி செவ்வாயோட சிறப்பு. ஆடி மாதம் வரக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆடி செவ்வாய்க்கிழமையிலும் பல பேர் அம்மன் கோவில்களுக்கு போயிட்டு வழிபாடு செய்வாங்க. அது கூடவே முருகன் வழிபாடும் செய்யலாம். கிராமப்புறங்களில் இந்த நாளில் சிறப்பான பூஜைகள், நேர்த்தி கடன்கள், திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கமான ஒரு விஷயமா இருக்குது. அடுத்ததாக இந்த ஆடி அமாவாசையோட சிறப்பு. ஆடி அமாவாசை முன்னோர்களை நினைவு கூறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பல குடும்பங்களில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இந்த நாளில் தங்களோட குடும்பத்தோட மரபுப்படி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அல்லது நினைவு வழிபாடு செய்வது வழக்கமாக இருக்கலாம். இதெல்லாம் செய்கிறது ரொம்ப நல்லது. அதாவது இந்த நாளில் செய்யக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அன்றைய நாளில் காகத்திற்கு கண்டிப்பாக சாதம் வைங்க, ரொம்ப நல்லது. அதாவது இறந்த நம்மளுடைய முன்னோர்கள் நேரடியாக பூமிக்கு வரக்கூடிய மாதம் தான் இந்த ஆடி மாதம். அதனால் இந்த மாதத்தில் கண்டிப்பாக மற்ற மாதத்தில் நீங்கள் செய்கிறீங்களோ இல்லையோ, இந்த மாதத்தில் கண்டிப்பாக முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த திதி, தர்ப்பணம், படையல் இதெல்லாமே செய்கிறது ரொம்ப சிறப்பு. அடுத்ததாக இந்த மாதத்தில் இன்னொரு விஷயங்க ஆடிப்பூரம். ஆடிப்பூரம் ஆண்டாள் நாச்சியாரோட தொடர்புடைய முக்கியமான திருநாளாக வைணவ மரபில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயம். பல கோவில்களில் சிறப்பான அலங்காரம், ஊர்வலம், வழிபாடு இது எல்லாமே நடைபெறும். ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய நல்ல செயல்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோமா, தினமுமே இறைநாமம் ஜபிக்கிறது ரொம்ப நல்லது. காலை அல்லது மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபடலாம். முடிந்த வரைக்குமே தானம் செய்யலாம். இதெல்லாம் ரொம்ப நல்லது. அடுத்ததாக ஏழை எளியவங்களுக்கு உதவுறது ரொம்ப நல்லது. குடும்பத்தோடு சேர்ந்து பிரார்த்தனை செய்யலாம். அதே நேரத்தில் இந்த மாதத்தில் வீட்டை நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க, அது ரொம்ப நல்லது.
ஆடி மாதம் நமக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம். ஆடி மாதம் அப்படிங்கிறது வெறும் சடங்குகளோட மாதம் அப்படின்னு சொல்ல முடியாது. இது இயற்கையை மதிக்கவும், மழையோட அருமையை உணரவும், குடும்பத்தோட ஒற்றுமையை பேணவும், இறை நம்பிக்கையை வளர்க்கவும் நினைவூட்டக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதமானது பார்க்கப்படுது. ஸோ இந்த நாளில் நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், பிறருக்கு அந்த உதவக்கூடிய ஒரு மனப்பான்மை, இது எல்லாத்தையுமே இந்த மாதத்தோட உண்மையான ஆன்மீக செய்தியாக இருக்குது. ஆடி மாதம் அப்படிங்கிறது அன்பர்களே பயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மாதம் அல்ல. இறை நம்பிக்கை, பக்தி, ஒற்றுமை, இயற்கைக்கு நன்றி செலுத்துதல், இதில் எல்லாத்தையுமே நினைவூட்டும் ஒரு புனிதமான மாதம். இந்த ஆடி மாதத்தில் உங்களோட குடும்பத்தில் ஆரோக்கியம், அமைதி, செழிப்பு, நல்லிணக்கம் நிலைக்க இறைவனை மனதார வேண்டிக்கோங்க. அம்மனோட அருளும் இறைவனோட ஆசீர்வாதமும் உங்களோட இல்லத்தில் என்றுமே நிலைத்திருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையுமே நாங்கள் சொல்கிறோம். சரி, இந்த ஆடி மாதத்தில் நம்ம வீட்டு பூஜையில் நம்ம தீபம் ஏற்றும் போது மட்டும் கண்டிப்பாக இந்த விஷயங்களை செய்யக்கூடாத விஷயங்கள் நிறைய இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆடி மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் தெரிந்திருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் தாங்க. ஒரு வீடு அப்படின்னாவே அது கோவிலுக்கு சமமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வீடுன்னு இருந்தால் கண்டிப்பாக பூஜை அறை அப்படிங்கிறது இருக்கும். அந்த பூஜை அறையில் தினமுமே ஏற்றப்படக்கூடிய அந்த சிறிய தீபம் கூட வீட்டில் அமைதி, ஒற்றுமை, இறை நம்பிக்கை இது எல்லாத்தோட அடையாளமாக பார்க்குறோம். ஆனால் தீபம் ஏற்றும்போது தெரியாமல் கூட நம்ம செய்யக்கூடிய அந்த சின்ன சின்ன தவறுகள்லாம் நம்ம செஞ்சுவோம். அதே போல் தான் அது நம்ம அப்படி செஞ்சால் என்னெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கும். அதே போல் இந்த பூஜை அறையில் சில பழக்கங்கள் மரபுப்படி தவிர்க்கிறாங்க. இந்த ஆடி மாதத்தில் வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய குடும்பங்கள் நிறையவே இருக்காங்க. ஸோ இந்த மாதத்தில் பொதுவாக என்ன செய்யலாம், எதெல்லாம் தவிர்க்கலாம், வீட்டு பூஜை அறையில் நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னு எல்லாமே பார்க்க போகிறோம். வீட்டு பூஜை அறையோட முக்கியத்துவம், வீட்டு பூஜை அறை அப்படிங்கிறது இறைவனை நினச்சி மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு இடம், புனிதமான இடம். அது வெறும் பொருட்களை வைக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது கிடையாது. அமைதி, ஒழுங்கு, சுத்தம் இது எல்லாத்தையும் அற்புதமாக பேணக்கூடிய ஒரு இடம். பூஜை அறை ரொம்ப சுத்தமாக இருக்கணும், காற்றோட்டமாக இருக்கணும், வெளிச்சமாக இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பல குடும்பங்களில் நல்ல வழக்கமாக இது பார்த்திங்களா இதை பராமரிப்பு செய்கிறாங்க. அடுத்ததாக நம்ம தீபம் ஏற்றும்போது முக்கியமாக நம்ம செய்யக்கூடாத பொதுவான தவறுகள் சில இருக்குது. அதாவது அழுக்கான விளக்கை அப்படியே பயன்படுத்துறது, தினமும் யாரா நம்ம வாஷ் பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு விளக்கை முடிஞ்ச வரைக்குமே சுத்தமாக வைத்திருப்பது நல்ல பழக்கமாக பார்க்கப்படுது. அடுத்ததாக பழைய அல்லது ஈரமான திரியை பயன்படுத்துறது, உலர்ந்த சுத்தமான திரியை பயன்படுத்துவது ரொம்ப சிறந்தது. அடுத்ததாக பார்த்தோமா தரமற்ற அந்த கெட்டுப்போன எண்ணெயை பயன்படுத்துறது, வழக்கமாக குடும்ப மரபில் பயன்படுத்தக்கூடிய அந்த நல்ல தரமான எண்ணெயை பயன்படுத்துறது ரொம்ப சிறந்தது. அடுத்ததாக தீபம் எரிந்து கொண்டிருக்கும் போது தேவையில்லாமல் இடம் மாற்றுறது. அதாவது நம்ம ஒரு இடத்துல தீபம் பொறிச்சு வச்சுருவோம், அதை நம்ம இந்த இடத்துல கறி நிறைய படுது அப்படின்னு சொல்லிட்டு வேறு இடத்துல நகர்த்திப்போம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது முன்னாடியே நம்ம எந்த இடத்துல வச்சு நம்ம தீபம் ஏற்றுமோ அந்த மாதிரி ஏற்றுங்க. அடுத்ததாக தீபத்தை கவனிக்காமல் விடுறது. அதாவது இப்போ நம்ம தீபம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம அதை நாமளே ஒரு பூக்களால் தொட்டு நம்ம அமைச்சிடணும். நம்ம பார்த்திங்களா வாயால் ஊதி அமைக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது. அடுத்ததாக பார்த்தோமா வீட்டில் இந்த மாதிரி நாட்களில் கண்டிப்பாக கோபத்தை குறைச்சிக்கணும். சண்டைக்கு பிறகு உடனே பூஜை அறைக்கு பூஜை செய்கிறது, இது எல்லாமே மைண்ட் ரிலாக்ஸாக இருக்காது. பல குடும்ப மரபுகளில் முதல்ல மனதை அமைதிப்படுத்தி பிறகு தான் வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம். பூஜை அறையில் செய்ய வேண்டிய நல்ல பழக்கங்கள், அதாவது தினமுமே பூஜை அறை சுத்தம் செஞ்சுருங்க. புதிய மலர்களால் அலங்கரிச்சுக்கோங்க. மன ஒருமையோடு பிரார்த்தனை செய்யுங்க. அதே மாதிரி நீங்கள் மட்டும் செஞ்சால் போதாது, உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க அனைவருமே தினமுமே குளிச்சுட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி குடும்பத்தோடு பிரார்த்தனை செய்யுங்க. உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இறை நாமம் ஜபித்தல் ரொம்ப நல்லது. குடும்பத்தாரோடு சேர்ந்து சில நிமிடங்கள் பிரார்த்தனை செய்யுங்க, இதெல்லாம் ரொம்ப நல்லது. பூஜை முடிந்ததுக்கப்புறம் நீங்கள் பொறுத்த வரைக்குமே மனதார குலதெய்வத்தையும் நினச்சி வழிபாடு செய்யுங்க. பூஜை அறையில் கண்டிப்பாக தவிர்க்கக்கூடிய பழக்கங்கள், தேவையில்லாத பழைய பொருட்களை அப்படியே குவிச்சு வைக்கிறது, உடைந்த சிலைகள், உடைந்த பூஜை பொருட்களை நீண்ட காலமாக வச்சுருக்கிறது, இது எல்லாமே நீங்கள் மாற்றிடுங்க. பூஜை அறையில் சேமிப்பு அறையாக பயன்படுத்துறது, சுத்தம் இல்லாமல் வழிபாடு செய்கிறது கண்டிப்பாக தவறு. அடுத்தது ஆடி மாதத்தில் ரொம்ப முக்கியத்துவம் பெறக்கூடிய வழிபாடுகள். ஆடி மாதம் பல இடங்களில் அம்மன் வழிபாடு, சக்தி வழிபாடு, இறை நினைவு இது எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக பார்க்கப்படுது. ஸோ இந்த மாதத்தில் கண்டிப்பாக பல பேருமே காலையில் அல்லது மாலையில் தீபம் ஏற்றுங்க, ரொம்ப நல்லது. இருவேளையும் தீபம் ஏற்றுறது ரொம்ப சிறந்தது. அம்மன் சன்னதிக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. வீட்டில் இறைநாமம் ஜபிக்கிறது ரொம்ப நல்லது. முடிந்த வரைக்குமே இந்த மாதத்தில் தான தர்மங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது. குடும்ப ஒற்றுமைக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம்.
ஆடி மாதத்தில் பொதுவாக நீங்கள் செய்ய வேண்டிய தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா தேவையில்லாமல் இந்த கோபத்தை மட்டும் குறைச்சிறதுக்கு முயற்சி செய்யுங்க. குடும்பத்தில் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துங்க. பெரியவங்களை மதிக்கிறது கற்றுக்கோங்க. வீடு மற்றும் பூஜை அறையை சுத்தமாக வச்சுருக்கோங்க. தினமுமே சில நிமிடங்கள் இறை நினைவில் இருங்க, அது ரொம்ப நல்லது. நண்பர்களே, தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ஒரு சடங்கு மட்டும் கிடையாது. அது நம்மளோட மன அமைதி, ஒரு நம்பிக்கை, ஒழுக்கம், இது எல்லாத்தையும் வளர்க்கக்கூடிய ஒரு ஆன்மீக பழக்கமாக பார்க்கப்படுது. ஆடி மாதத்தில் பெரிய பரிகாரங்களை செய்கிறத விட நீங்கள் மனதார வீட்டை க்ளீன் பண்ணிட்டு பூஜை அறையை சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்யுங்க குடும்பத்தோடு சேர்ந்து. இப்படி வீட்டில் ஒற்றுமையாக இருப்பது, பிறருக்கு உதவுறது, நல்ல எண்ணத்தோடு வாழ்வது, இது எல்லாமே போதுங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக மாற ஆரம்பிக்கும். இறைவன் அருளால் உங்களோட இல்லத்தில் ஆரோக்கியம், அமைதி, செழிப்பு, மகிழ்ச்சி, இது எல்லாமே நிலைத்து நிற்கட்டும். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.